அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். 2026 சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட பெரும் கட்சியாக தாவேகா அரசு உருவாகி மதசார்பற்ற கட்சிகளோடு கைகோர்த்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 100 நாட்களை கடந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த 100 நாட்களிலே இவர்கள் என்ன சாதித்து விட்டார்கள், எப்படிப்பட்ட நிலையிலே இவர்கள் என்ன பெரிய சாதிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நான் 3 விஷயங்களை சொல்லுவேன். ஏனென்றால் இந்த 3 விஷயங்கள் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஆண்ட கட்சிகளுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் லக்ஸரி வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். அந்த லக்ஸரி வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு அடிமட்டத்தில் இருப்பவர்களுடைய துன்பங்கள் எல்லாம் தெரியாது. அப்படிப்பட்ட பல துன்பங்களில் ஒரு 3 விஷயங்களில் ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய விஷயங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த 3 விஷயங்களை பற்றி மட்டும்தான் இப்ப பார்க்க போறோம். அது என்னன்னா, இன்றைக்கு விலைவாசி என்பது மிக கடுமையாக ஏறிக்கொண்டிருக்குது. அன்னாடங்காட்சிகள், வாரக்கூலி, தினக்கூலி வாங்கக்கூடியவர்கள் உணவு உண்பதற்கு மிகப்பெரிய ஒரு தடுமாற்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு விலைவாசி விண்ணை முட்டி கொண்டிருக்கிறது. உதாரணமாக இன்றைக்கு அரிசியினுடைய விலை 50 ரூபாய்க்கு விற்ற அரிசி 70 ரூபாய்க்கு விற்கிறது. இது அந்த லக்ஸரி வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு பெரிய பொருட்டு கிடையாது, 70 ரூபாய். ஆனால் ஒரு நாளைக்கு 400 ரூபாயிலிருந்து 700 ரூபாய், 800 ரூபாய், 1000 ரூபாய் வாங்கக்கூடியவர்களுக்கு இது மிக அதிகமான பட்ஜெட். ஒரு 20 ரூபாய் 1 கிலோ அரிசிக்கு அவங்க அதிகமாக வைக்கிறாங்கன்னா, இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, மற்ற உணவு பண்டங்கள்லாம் இருக்குது, வாங்கணும். அதுவும் விண்ணை முட்டி இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட நிலையிலே நாளொரு மேனியும் பொழுதொரு மன்னமாக விலை அதிகமாகி கொண்டிருக்கிற நேரத்தில் அமைந்த சகோதரர் ஜோசப் விசை அவர்களின் தலைமையின் கீழ் ஒரு அறிவிப்பு திட்டத்தை அறிவிச்சு நல்லதொரு அறிவிப்பு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. உதாரணமாக ரேஷன் கடைகளிலே வழங்கக்கூடிய அரிசியை சன்னரக அரிசியாக நாங்கள் மாற்ற முயற்சிக்கிறோம். அதற்கான செயல்வடிவ திட்டங்களை நாங்கள் முயற்சிக்கிறோம். ஏனென்றால் இதற்கு முந்தைய வழங்கப்பட்ட அரிசிகள் ஆடு மாடுகள் தான் திங்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆண்ட கட்சிகள் என்ன சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை, கொச்சைப்படுத்தாதீங்கன்றாங்க. அது அவங்க அப்படித்தான் பொய் சொல்லி ஆகணும். உண்மையாகவே அது ஆடு மாடுகளுக்கு தான் பயன்படுத்தப்படுகிறது. நீங்க வந்து ஆந்திராவுக்கு கடத்தப்படுகிறது, கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது. அதெல்லாம் எங்க போகுது? அங்கெல்லாம் ஆடு மாடு பண்ணைகள் இருக்கிறது. அந்த பண்ணைகளுக்கு தான் பயன்படுத்தப்படுகிறது. அவிச்சு அதுக்கு உணவாக கொட்டப்படுகிறது. இங்கே குறைவாக உண்ணுறாங்க. குறைவாக ஏன் உண்றாங்க அப்படின்னா வேற வழி இல்லை, பொருளாதாரம் இல்லை. அதனால அதை சகித்து கொண்டு உண்றாங்க. அதனால இதற்கு முன்பாக இந்த கொடுக்கப்பட்ட அரிசியும் சரி, இப்பொழுது தாவேகா அரசால் கொள்முதல் செய்யப்பட்டு கொடுக்கக்கூடிய அரிசியும் சரி, உண்பதற்கு தகுதியானதாக இல்லை. அது உண்பதற்கு தகுதி இல்லாத அரிசியாகத்தான் இருக்கிறது. அதை வந்து இன்னும் சன்னரக அரிசியாக மாற்றி எல்லோரும் உண்ணும் விதமாக மாற்றப் போகிறோம் என்பது அறிவிப்பு இருக்குல்ல, இது மிக முக்கியமாக ஏழைகள் வரவேற்க வேண்டும். ஏனென்றால் ஏழைகள் அதிகமாக உள்ள நாடு அது தமிழ்நாடு ஒன்றுதான். அப்ப இது இன்றைக்கு விலை விண்ணை முட்டக்கூடிய நேரத்துல இது போன்ற அறிவிப்பு இருக்குல்ல, இதை வரவேற்கணும். அவங்களுக்கு பெரிய லக்ஸரி வாழ்க்கை வாழக்கூடியவங்க, அவங்களுக்கு இதுதான் பெரிய பொருட்டு கிடையாது. இந்த அரிசியின் உச்சபட்ச விலை என்னவோ அதை வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஆடு மாடு திங்கிறது பொய் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. ஆடு மாடு திங்கிற அரிசி தான் அது திங்க முடியுமா? அது தொண்டையில ஒரு அரிசி சோறு ஆயிடுச்சுன்னா இவ்வளவு பெருசாயிடும். அரிசியே இவ்வளவு பெருசு இருக்குங்க. அதை ஊற வச்சு அரிக்கணும். அதை ஒரு பல மணி நேரம் ஊற வச்சு அதை வேக வைக்கிறதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கு. நீங்க சாதாரண அரிசி மாதிரிலாம் ரேஷன் அரிசி வேக வச்சிட முடியாது. அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக்கின் அடிப்படையில தான் அந்த அரிசியை வேக வைக்கவே முடியும். அப்பதான் வேகும், இல்லைன்னா வேகாது. அதற்கு பிறகு அது உண்பது இருக்குதுல்ல, அதை விட ஒரு நரக வேதனை எதுவுமே இருக்க முடியாது. ஆனாலும் வேற வழி இல்லை, வயிறு நிறையணும், வாழணுன்றதுக்காக திங்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட நிலையிலே தாவேகா அரசு அதற்கு முன்மாதிரி முயற்சி எடுக்கிறது. அதை வரவேற்க தகுந்த திட்டம். இதை எல்லா ஏழை மக்களும் வரவேற்க வேண்டும் என்பதற்கான முதல் அறிவிப்பு சிறப்பு திட்டமாக அதை நான் பார்க்கிறேன்.